சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை நம்ம சொல்ல போகிறோம். மகாபாரதத்தில் சரஸ்வதி நதியை பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாபாரதத்தின் மிக முக்கியமான சம்பவங்கள் சரஸ்வதி நதி கரையில் தான் நடைபெற்றுள்ளன. மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரஸ்வதி நதி அந்த காலத்திலே கிட்டத்தட்ட வறண்டு போன நிலைமை. குருஷேத்திர போரில் தான் பங்கு பெற விரும்பவில்லை என்று பலராமர் சொல்லி, நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் சரஸ்வதி ரிவர்னு சொல்லும்போதே அப்போவே முட்டி வரை தான் தண்ணி இருந்தது என்ற ரெஃபரன்ஸ் மகாபாரதத்தில் இருக்கிறது. காலப்போக்கில் சரஸ்வதி நதி மறைந்து விட்டது. இப்பொழுது சரஸ்வதி நதியை நம்ம கண்டுபிடித்து விட்டோம். இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கவரி. நீங்கள் அந்த மேப்பில் பார்க்கலாம். இப்போது அந்த சரஸ்வதி நதியை இது தற்சமயம் இமாச்சல பிரதேசத்திலிருந்து உருவெடுத்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வழியாக பாயும் காகர் ஹக்ரா என்ற நதி படுகை தான் மகாபாரத காலத்தில் இருந்த சரஸ்வதி நதி என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த இடத்தில் நடத்த எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் இல்லை எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் தேர் அசோசியேட்டட் த மகாபாரதா ஈவெண்ட்ஸ். டாக்டர் கல்யாணராமன் என்ன பண்ணார்னா, ஒரு மேப் ஒன்று போட்டிருக்க. அந்த மேப்பை நீங்கள் பார்க்கலாம். தீர்த்த யாத்திரைக்காக பலராமன் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி ஒரு மேப்பே போட்டிருக்கார். இன்றைக்கும் அதே பெயரில் தான் இருக்குது. மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்ட, பாகவத்தில் குறிப்பிடப்பட்ட அதே பெயர்கள் தான் இன்றும் இருக்கிறது. த ஷோ த கண்டினியூட்டி ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மகாபாரதா இல்லையா, ரொம்ப முக்கியமானது. ஸோ சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டது மகாபாரத கால ஆராய்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே மகாபாரதம் உண்மையாகவே நடந்ததற்கு என்ற ஆதாரம் இது சரஸ்வதி ரிவர் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருந்தபோது நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வந்தது. சரஸ்வதி நகர் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு ஃபேக், அது உண்மையாகவே கண்டுபிடிக்கப்படவில்லை, அது ஒரு வித்தியாசமான படுகை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற ரிசர்ச்சில் அது கண்டுபிடிக்கப்பட்டு ஃபர்தர் ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எல்லாமே வெளிவந்து விட்டன. டாக்டர் கல்யாணராமன் ஹஸ் ரிட்டன் வால்யூமினஸ் ஆர்டிக்கல் அபவுட் திஸ் சரஸ்வதி ரிவர். நம்ம எல்லாம் படிக்க வேண்டும். ஆகவே சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டது மகாபாரத கால ஆராய்ச்சிக்கு முக்கியமான ஒரு காலகட்டம். ஃபர்தர் ரிசர்ச் நம்ம நிறைய செய்யணும் அதில்.